சாமி உன்னை படைத்ததே நான் தான். அடிச்சுனே வையே போய்க்கு வந்துருவாமா. என்ன படைச்சது எங்க அப்பன். எங்க அப்பா என்ன கல்லுக்காடு போயிருப்பானா? உங்க அப்பனை படைத்ததும் நான் தான். போயாயோ எங்க அப்பனை படிச்சது எங்க பாட்டன். உங்க பாட்டனை படைத்ததும் நான் தான். சாமி எங்க பாட்டனை படிச்சது எங்க முப்பாட்டன். அவங்க கல்யாணம் பண்றாங்க, வேலை விடுறாங்க, குழந்தைங்க பாக்குறாங்க. நீ எங்க பொறுத்துற? அப்படி இல்லப்பா. என்ன படிச்சது இவனா அடிச்சுனா சுண்டடிக்கையில போயிருவாமா. ஊரறியதை செய்வது உங்க அப்பா. எங்க அப்பன் ஒருத்தருக்கு தெரியாத செய்வது நானு. யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு போயிடுவேன். ஓ அதனாலதான் எங்களாலதான் உன்னாலதான் நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம். இல்லைன்னா உன்னை உருவாக்குவது என்றால் கை கால் மூக்கு கண்ணு ஓ அப்படி இது மாதிரி பிண்டத்தை பிடிக்கக்கூடிய வேலை என்னுடைய வேலை. பிண்டம் பிடிக்கக்கூடிய தேவனாக இருந்தாலும் திருமணம் நான் யார மாலையிட்டேன்? கல்யாணம் பண்ணீங்க? என்னுடைய கட்டான கட்டளை யாரு? யாரு அவர்கள்? குங்குமப்பட்டு கவுண்டர் கசாப்பு கடைக்காரர். அவர் சொத்தில் இருந்து நம்மளுக்காக நன்கொடைய வாரி வழங்கி இருக்கிறார். ஆப்புக்கு தேத்திக்கிட்ட ஆப்பையா? ஆப்பையா இல்லைங்க ஆப்பு அப்படின்னா கோட்ரு. ஓஹோ என்ன தொப்பூர் விடையப்படக்கூடிய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று தனம் தானியத்துடன் நீண்ட ஆயுளை பெற்று நிறைந்த செல்வாக பெற்று குறையில்லாத வாழ வேண்டும். அப்படி இருந்த போதிலும் நான் யார மாலையிட்டேன்? கல்யாணம் பண்ணீங்க? என்னுடைய கட்டான கட்டளை யாரு? யார் அவர்கள்? என்னுடைய மனைவியோ கலைவாணி சரஸ்வதி. மனைவியாலோ சரஸ்வதி. அப்படி சரஸ்வதி தேவியாக இருந்தாலும் அப்படி மாலையிட்டு நான் சத்திய லோகத்துல
பிண்டம் பிடிக்கக்கூடிய வேலை, பிண்டம் பிடிக்கக்கூடிய உலக பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய வேலை எனக்கு. காத்தல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லப்பட்ட மும்மூர்த்தி தேவர்களிலேயே படைக்கும் பொறுப்பெடுத்தவன் நான். பிரம்ம தேவன் சொல்றீங்க. ஆமா, படைக்கக்கூடிய வேலை என்று சொல்றீங்க. அப்படி படைக்கக்கூடிய பொறுப்பெடுத்து இன்றைக்கு என்ன வேலை சாமி? உலக பிரபஞ்சத்தை உருவாக்க வேண்டும், படைக்க வேண்டும், மறுபடி படைக்க போக வேண்டும். ஆமாப்பா. ஆமாங்க. ஒரு நாளைக்கு 1000 இறப்பது என்றால் 1000 பிறக்கணும். அப்படி. ஆமா, சரி சுவாமி. அதனால நான் உலக பிரபஞ்சத்தை உருவாக்க பிண்டம் பிடிக்க போக வேண்டும் சுவாமி. என்னுடைய மனைவி கட்டான கட்டளை கலைவாணி சரஸ்வதி அந்த புறம் இருக்கிறான். நான் அழைத்ததாக அழைத்து வா, அவளிடத்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் பிண்டம் பிடிக்க போகணும். போய் பாருங்கள் அரசே. அறிவீர்கள் சபையோர்களே, பிரம்ம தேவராகப்பட்டவர் தனது மனைவியாகப்பட்ட சரஸ்வதி அழைக்க இப்பொழுது கலைவாணி சரஸ்வதி வருவிதம் காண்க.
தெரியாது. அம்மா என்னாச்சு பனியா பாயுது? மழைதான் ஏமா படுத்துக்கிட்டீங்க? எந்திரிச்சு உட்காருங்கயா. படத்துல வர மாதிரி ஒரே சிரிப்புதான். ஓ மை காட். ஏரி வழிக்கு போனீங்களா? சரி சரி. ஏக்கா எந்திரிச்சாமி. யார? பூமி வா. நல்லா மென்னு குடி. எனக்கு ஓ கொல்லைக்கார மாமா. ஓய் ஆமா. ஓ கொல்லைக்கார மாமா. ஆமா. நான் இவனை தெரியுது. ஏய் அந்த அண்ணனை புடிங்கடி. ஏய் பெஞ்சோடு கீழ வந்துரு போறாரு. ஐயோ 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 ஐயோ. அங்க மொன்ன பாம்பு இருக்காங்க. அண்ணனை மட்டும் எழுப்பி விட்டோம் போட்டோம். ஓ அண்ணே. நீ உண்டனா கழுத்து தொடக்க உடைஞ்சு போயிரும். வாழ்க்கையில கூப்பிட்டீங்க. ஓ பட்டி கொல்லைக்கார மாமாய். ஆமா. நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேனே. ஏங்கடி வந்து குஞ்சான குச்சி கொலைக்காரனே. நான் யார்கிட்ட தான் போய் பேசுறது? ஓ நம்ம கோயில் பூஜை கிட்ட போயிட்டு வரணும். ஏய் அவர் கல்யாணம் கட்டிட்டு இருக்காரு. அங்கனமெல்லாம் நம்ம 8:30 மணிக்கே அவுத்து விட்டாங்களாமா. வாசல்ல சும்மா தான் இருப்போம். சொல்லுங்க. நீங்க அருமையான ஒரு அழகான என்ன வாய் வச்சிருக்காரு? பெஞ்சு டேமேஜா இருக்கு. டக்கப்பட்ட டேட்ட போட்டுட்டா நல்லா சத்தமா பேச சொல்லுங்க. ஏமா அருமையா அழகா பாடக்கூடிய ஒரு பாடகர் ஆனழகன். ஆமா. ஏய் என்ன நல்லா பாடுவாரா? ஐயோ ஐயோ அப்பேர்பட்ட பாடல் யாருமே பாட மாட்டாங்களா? இந்த மாதிரி வாசாமி ஓ பாரு எனக்கு சப்ஸ்டியூட் அனுப்பிச்சு வர்றாங்க. யார் வராங்க? அவனே சூத்துல செடஞ்சு வந்து எந்திரிக்க மாட்டான். வருவான் போறோம். ஏங்க ஏமா பாடுவாரா? நல்லா பாடுவாரு. சூப்பரா பாடுவாரா? சூப்பரா பாடுவாரு. சும்மா ஆளா? அழகான ஆளா? பாடுவாரு நீ முண்டா. என்ன சொல்ற? என்னன்னு சொல்றீங்க? ஐயோ காலையில என் பொண்டாட்டி கேட்டா நான் என்ன சொல்லட்டும்? ஏன் என்னாச்சு? காணாம போச்சு நீ முண்டா. அம்மா என்ன காணாத எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஏய் ஏங்க ஏமா நான் இவ்வளவு அழகா பாடுவேன்னு சொல்றீங்களே. ஆமா. அவர் பேர் தான் என்னங்க? அவர் பேர் தெரியாது. தெரியாது. அவர் பேர் தெரியாது. சத்தியமா தெரியாதுங்க. தெரிஞ்ச நான் பேசுறது தெரியாதுங்க எனக்கு. சொல்லுங்க சீக்கிரம். நேரா ஆடாதீங்க. ஆடிகாலி விட்டா என்ன சொல்றது? நாளைக்கு சொல்லுவேன். இப்ப சொன்னாலும் தெரியும். பேசுவாரு. எல்லா பசங்க ஓ சாமி இது என்னதான் பேசுறது? ஏய் இருமா. ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ஐயா தூக்கு போய். என்னைய காணோம்னே கூட வேட்டி விட்டு போய்டான். ஒரு தாயாரி. ஐயோ ஐயோ பாராடே பாடுறடி. பாராடா. ஆயா சின்னாயே. அம்மா எந்திரி எந்திரி சாமி. ஏய் கோழியோட சித்திடா. என்னங்க நல்லா பேசுவாரு சொல்றீங்க. எங்க இருக்கிறாரு? எந்த இடத்துல இருக்கிறாரு? சீக்கிரமா சொல்லுங்க. அதனால வாக்க பாடி எவன்டா சம்பளம் கொடுப்பாங்க கண்டாலுக்கு? ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவீங்க? சீக்கிரம் சொன்னாதான் தெரியும். ஊரால புட்டுக்கிச்சு. ஏய் இரு சீக்கிரம் சொல்லு. ஏய் இங்க தான் நிக்கிறோம். இங்கதான் அந்த கம்பத்துக்கிட்ட நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நேரா போனீங்கன்னா முன்னுக்கு வந்துடலாம். என்னங்கறீங்க? நிஜமாமா? சத்தியமாலும் சத்தியமா நிச்சயமாலும் நிச்சயமாலும் இந்த கம்பத்துக்கிட்ட தான் யார் இருக்கிறோம்? கொஞ்சம் தாண்டி இருக்கிறோம். சரி தொடர்பு ஒரு ஆள் இருக்கிறாரு. போய் பாப்போமே. ஏங்க எங்கடா வந்து ஏற? நீ ஆம்பளை இருந்தா பெரிய கழிச்சியா? ஏன்டா நீ இப்ப ஆம்பளை இருந்தா பெரிய கழிச்சியா? நீ ஆம்பளை இருந்தா பெரிய கழிச்சியாடா? எங்கடா வந்து ஏற? ஏய் என்னத்துக்கு என்னதுங்க? அக்கா நானும் லேடிஸ் தான். ஆயேலி ஏன் மாறிட்டானே? நீங்களும் அவங்க தானே? என்னங்க என்னடின்னு சொல்லு முண்டை. போன வாரமா போயிட்டு வந்தா சேலத்துக்கு. எதுக்கு? ஆபரேஷன் பண்ணிட்டு வர்றேன். சேலத்துல வாயால ஆபரேஷன் பண்றான். ஏன் கங்காவுல பண்றாங்கடா? என்னங்க இங்க பாருங்க. ஏங்க
போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு போச்சால வீட்டுக்கு போங்க. ஏய், நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தை இந்த சட்டத்தை கழட்டி விடுவோம். இப்படி ஸ்டைலா இருக்கும். ஏங்க இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேனே, நான் யாரு? நீங்க யாரு? என் பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? என் நாடு நகரம் என்ன? எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களால நீங்க என்ன நடக்க போகிறது? வாயில கிடறா வெட்டுறாங்க. சொல்லுமா. இல்லைங்க, நீங்க சொன்னீங்கல்ல அதுக்கு ஈம் கொடுக்கணும்ல. இங்க பாருங்க, பெருக்கான் தண்ணியில வச்சு எப்படி இருக்கும், அந்த சொட்ட பெருக்கானாட்ட வந்து முடி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. கேட்டிக்கோ மறைச்சிக்கோ, நல்லா இருக்கும். ஆமாம்மா, இது புண்ணியமான ராஜ்சபை. இந்த ராஜ்சபைக்கு அருகாமல் வந்திருந்தாலும் நம்மளுக்காக நன்கொடை செய்தாரு. யார் அவர்கள்? மகாலட்சுமி. பேர் என்ன சொல்லுடா? என்னடா பேரு சொல்லுடா தாயாளி, வாய் திறந்து. நானா கேளா அப்படி வாங்கி தந்த மாதிரி போடா, கல் எடுத்துட்டாயா? வாடா போடன்னு கூப்பிடுறீங்க. வாங்க மிஸ்டர் பாபான்னு சொன்ன. எனக்கா ஒரு மொத்தம் கூட நம்மளுக்காக நன்கொடை செய்தாரு அன்பு தெய்வம். யாரு? யாருமா? அவங்க பேர் என்னடா? கண்ணுப்புள்ளம்மா. கண்ணுப்புள்ளம்மா அவர்கள் நம்மளுக்காக ஐயா அவர்கள் நம்ம போல் நாடகத்தில் சிறந்தவர் ஐயா அவர்கள் நம்மளுக்காக வேண்டிய ஒரு சொத்தை வந்து நன்கொடை செய்திருக்கிறார். ஆமான்னு சொன்னேன். குருன்னா என்னடா? காபித்தூள். காபித்தூள் ஆமாங்கன்னு சொன்னேன். கண்பிள்ளை அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் நம்மளுக்காக நன்கொடை செய்திருக்காங்க. நன்கொடை செய்த நல்ல உள்ளங்கள் ஆண்டவன் அது வெற்றி பல்லாண்டு பல்லாண்டு பெருவாழ் வாழும் சொல்லி ஆண்டவனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ ஜெயம். அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு வந்திருக்கேன். நீங்க யார்? யாய உட்காந்துட்டு தூங்குற? இந்தாயா மருவத்தூர் வம்சத்தி. நான் யார் தெரியுமா? ஏன்டா அந்த ஆயகர் சட்டைக்கு பாரு தாயோலி. என்ன பண்ணப்ப நானு லைட் நான் எழுப்புறதுக்கு போகல, லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. போ எங்களுக்குள்ள. உங்களுக்குள்ளயா? யாரு? நீ தங்கச்சிதான். அங்கச்சா? சரி சரி, ரெண்டு பேரும் ஒரே கலரா தான் இருக்கிறீங்க. பரவாயில்ல, கலர் ரெண்டு ஒரே தான் இருக்கு. தங்கச்சி நீ லவ்வர். கண்ணம்மா, கல்விக்கெல்லாம் சொந்தக்காரியாக விளக்கூடிய உங்களுடைய பெயர்? என் பெயரோ யார் நீங்க?
கலைமகள் சரஸ்வதி என்று தெரிவிக்கலாம். என்னது சரஸ்வதியா? என்னங்க பேர் இப்படி வச்சிருக்காங்க? கெட்டவரு பேசாத தாயோலி. சரஸ்வதி அட வீணை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, சரஸ்வதி வீணை வாசிக்கக்கூடிய சரஸ்வதி அம்மாள். சிரிச்சி இல்லம்மா, வீணை வாசிக்கக்கூடிய தாய் அவங்க மேல இருக்குது அந்தம்மா. அவங்களா நீங்க? அந்த எங்க போடுவாங்க தெரியுமா? அம்மா நீங்க கடவுளா? ஆமாடி, நாங்கெல்லாம் தேவர் பிண்டம். நாங்கெல்லாம் மானிட பிண்டம். நீங்க தேவர் பிண்டம். நாங்க மானிட பிண்டம். நீங்க தேவர் பிண்டம். நாங்க என்ன பிண்டம்? தேவர் பிண்டம். நீங்க அந்த அந்த இல்ல யாரு? நானே. நீங்க அப்படி எதுக்கு இங்க என்ன புண்டை கூத்தாடுவாங்க? ஏமா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு தான். ஓ, வேடம் விட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, சரஸ்வதின்னு சொல்றீங்களே, உங்களையும் பெற்றாங்களே உங்களுடைய அப்பா அம்மா யாரு? நீ எல்லாம் ஒரு தாயின் அங்கத்து வழியாக பிறந்திருப்பாய். என்ன சொன்னீங்க? நான் எப்படி பிறந்தவள்? என்னம்மா என் பிறப்பு ரகசியம் எப்படி தெரியுமா? எப்படி பிறந்தீங்க? அம்மா ஏங்க அம்மா தேவாதி தேவேரெல்லாம் சரஸ்வதி, நீங்க ஒரு கடவுள். அப்படி கலைவாணி சரஸ்வதியாக இருந்தாலும் இந்த கடவுளை பெற்றார்களே உங்களுடைய தாய் தந்தைகள், நீங்கள் எப்படி பிறந்தவர்கள்? தேவ அமிர்தம். ஓ, தேவ அமிர்தம். அந்த தேவ அமிர்தத்தில் வழியாக பெண்ணாக ஜெயித்தவள் நான். அமிர்தத்தின் வழியாக பிறந்தவன்னு சொல்றீங்க. அப்படி பிறந்திருந்தாலும் எங்க உங்களுக்கு நீங்க ஒரு கடவுள், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குமே. ஓஹோ, யார கல்யாணம் பண்ணீங்க? அத கேக்குறாயா? அதேதான், அத்தையை கேக்குறேன். எங்க அத்தை வர மாட்டா. எங்க அத்தை இல்லைங்க, அததான் கேட்டேன். கல்யாணம் பண்ணி இருப்பீங்களே, கல்யாணம் என்னை தட்டு திருமணம் செய்தாரே என் கணவர், உங்களுடைய கணவர். ஆத்தங்கரை வருமா? அவனுக்கு மாலை நல்லா
இந்த கலைமகள் மலைமகள் அலைமகள் இந்த சரஸ்வதி ஆகப்பட்டவள் நீங்கள் யாரு திருமணம் செய்தீர்கள்? உங்களுடைய கணவர் எப்பேற்பட்டவர்? அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அடே அம்மா, நான் தொட்ட திருமணம் செய்தனே என் கணவர். யாருங்க? அப்படிதான் ஆகி போச்சு. சக்தி லோகத்தை ஆண்டவருக்குரிய சக்தி லோகத்தை ஆண்டவருக்குரிய சதுர்முக படித்த சத்துமாவு சத்துமாவ பெருக்கமாவடத்தாயே சத்துமாவு நீங்க சக்தி லோகம் மேல. ஆமா, சக்தி லோகத்தை ஆண்டவருக்குரிய சதுர்முக படைத்த பிரம்மதேவன் இருக்கிறார் அல்லவா? பிரம்ம கடவுள். என்னங்க இப்படி என்ன ஒண்ணு புரியல எனக்கு. தெரியல, ஐடி மாட்டேங்குது. ஆமா, இப்பதான் பிடிச்சது. என்னமோ புருஷன் செத்து போயிட்டான் அப்படியே. தாயாளி, யா வேடா மண்டமா இருக்க மாதிரி பேசுற. இருக்கிறாரா செத்து போயிட்டாரான்னு கேட்டேன். இல்ல ஜிஜி, என்னை தொட்டு திருமணம் செய்தாரே என் கணவர். ஐயோ, அவர்தாண்டி. யாருமா? அவர்தான். ஆம்பளைங்களே இல்லையே. இங்கதான் ஒரு ஆயா லேண்ட் ஆகி போச்சு சாரோட. எந்திரிச்சு உட்காரு. இந்த பக்கம் இந்த பக்கம் வேணா சொல்லு, யாரா இருந்தாலும். சத்தியலோகத்தை ஆண்டவருக்குரிய சதுர்முகம் எடுத்த பிரம்மதேவன் இருக்கிறார் அல்லவா? அந்த பிரம்மதேவன் தான் என் கணவர் ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆமாடி, பிரம்மக்கடவுளா? ஆமா. அப்படி பிரம்மதேவனை திருமணம் செய்து கணவன் மனைவியும். என்ன சொன்ன? இல்லைங்க, ஸ்கிரீன் மறைக்குது கொஞ்சம் பின்னாடி. பேக். என்ன சொன்ன? அந்த மன்னவரான்னு கேட்டேன். அந்த மன்னவரா? டான்ஸ் மரம் பீஸ் போயிரும், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கிட்னி கிடைச்சிருக்கு. அப்படி போனா போயிட்டு போதா? என்னமோ உம்பறது போற மாதிரி சொல்றீங்க. அப்படி உங்களுடைய கணவர் பிரம்மதேவனாக இருந்தாலும் அவரை திருமணம் செய்து கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாலும் இந்த நாய் வந்த காரணம் கணவர் உங்களை கூட்ட சொன்னாருங்க. விரல் நீட்டினா கூட அதுக்கு ஒரு சாடு வச்சிருக்கிறோம். என்ன போய் இவனை பண்ணுவேன்? ஏய் ஆண்டவா, அதனால தானே கருப்பா படிச்சுட்டாப்பா. வெள்ளையா பிறந்தா அழுக்காயிருன்னு எங்க அம்மா சொல்லிச்சு. அதுக்கு ஒரு தத்துவம். அப்படி இருந்தாலும் புறப்பட்டு போகலாம். உங்கள் பொன்னான பாதத்துக்கு, அதாவது 1000 கோடி மலர் கொண்டு வந்து உங்கள் பாதத்தில் கொட்டி குமித்து கோடி நமஸ்காரம் செய்தேன் என் சுவாமி. கலைவாணி மன்னா, என்னுடைய பாதத்தை பணிந்தபடியாய் சத்தியலோகத்துல எப்படி நீ வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியா வாழணும்?
சரஸ்வதி கணவனுடைய பாதமோ ஆண்டவன் பாதமாக கருதி என்னுடைய பாதத்தை பணிந்தபடியாய் இந்த சத்திய லோகத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இல்லாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய். வாழ்ந்திருப்பாய் சொன்னால் வைகத்தில் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பேன் மன்னா. மன்னா எத்தனையோ நடந்தா என்ன விஷயம், எதுக்காக விழுத்தீங்க, என்னங்க காரணம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லவா தேவி, உன்னை எதனால அது விரைவில் வரவழைத்தே தெரியுமா? என்னங்க காரணம்? என்றுமே இல்லாதபடிக்கு சங்கடிக்காரனா அந்த ஆயல் எழுப்பிடு. பெஞ்சோட கீழ வந்துருச்சுல கலத்து சொடக்கம் அடைஞ்சு போயிருவாயா. கீழே பாய் கிடங்கள் படுத்து தூங்குவ. படுத்து எல்லாம் தூங்கினா கூத்தாரு பாக்குறது என்னவென்று தெரியவில்லை. தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ எந்திரன் தேவர் சபை அமைத்தா மட்டும் அனைவர்களையும் தேவலோகத்துக்கு வரவழைப்பார் என்றுமே தெரியவில்லை. இன்னைக்கு தேவலோகத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறான் தேவேந்திரன். சரி, அதனால என்ன விஷயம் என்று போய் பார்க்கணும். அதனால நான் தேவலோகம் போயிட்டு வரணும். பத்திரமாக போயிட்டு பத்திரமாக வாங்க. அப்படியா? அரமனையில் இருக்கிறேன். ஆகட்டும், போய் வாருங்கள். புறப்படுவோம். பரவாயில்ல,
அதுக்கு என்ன நான் மலை பிடிச்சி உதைக்கவும் முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது கொட்டாட்டம் உட்காரு அறிவீர்கள் சபையர்களே வீதமாகத்தானே இதே நேரத்தில் வெள்ளிங்கிரியை பொறுப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய சிவபெருமான் வரி விதம் காண்க